41 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு இப்ப கூட வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மேல வந்து பழி போடுறாங்க. இதுல எந்த இதுல நியாயம் இது? ஏன்னா விட்டு ஓடுனீங்களே ரன்னிங் ரேஸ்ல எவன் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போறான்னு சொல்லிட்டு, அதாவது அந்த கூட்டத்துல நிர்வாகிகள்லாம் வந்து எப்படி ஓடுனாங்களா, யாரு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போறான்னு சொல்லிட்டு போட்டியாங்க. ஆனா விஜய் ஜெயிச்சிட்டாரு அவர் தனி விமானத்துல போயிட்டு. மத்தவங்களாம் கூட பயங்கர பாஸ்ட். லைலா மணிலாம் வந்து 100 மீட்டர் ரேஸ்ல ஓடுறாப்புலையா. ஆள் வர கொஞ்சம் ஹைட்டா இருப்பா முடியா, எல்லாம் உள்ள பூந்து லைசாடி பூந்து ஓடி போயிட்டாரு. ஆத வரிச்சு நான் கேட்டா நான் வந்து பார்டர்ல இருந்தேன். என்ன பார்டர்ல இருந்து என்ன பண்ண போறீங்க சார்? கரைப்படியாத கை. சினிமாலே ஊழல், கனவுல ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா கூட யோசிச்சு பாருங்களேன், ஒரு நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏதாச்சும் நீங்க வந்து விஜய் ஏதாவது சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான் கையை பிடிச்சி கச்சிருவானுங்க. அதாவது அவங்க வந்துட்டாங்க, நம்ம எப்படி போனோம்னா ஃபுல்லா கவர் பண்ணிக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் எல்லா ப்ரூஃபும் போட்டு கவர் பண்ணி வெறும் கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி தான் நம்ம சுத்திட்டு இருக்கோம் வெளியே. இல்லைன்னா அவதான் இவனுங்க ஏன் போயிட்டு புதுச்சேரியில போயிட்டு மூடுறது தானே. புதுச்சேரியில மூடுங்க, புதுச்சேரியில இருக்கிற மக்கள் தானே அவங்களும் குடிச்சு கெட்டு போறாங்க, சீரழிஞ்சு போறாங்க, ஏகப்பட்ட கொள்ளைகள் நடந்துட்டு இருக்கு. போய் புதுச்சேரியில போய் மூடுங்க. போய் போனார்ல போயிட்டு தமிழ்நாடு, அதாவது புதுச்சேரியில என்ன ஃபேமஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசினார்ல, கோயிலுங்களை பத்தி எல்லாம் பேசுறது தானே. என்னோட ஃபேவரட் கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. ரோஸ்ட் பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாமக சார்பில் வந்து நடத்த போறாங்களாம். எப்படி நடத்த போறாங்களா, அதாவது இவங்களை பத்தி தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியல. அதாவது எலெக்ஷன் வர டைம்ல தான் இந்த வரி சாதி வாரி கணக்கெடுப்பு போராட்டம், நீங்க சாதி வாரி கணக்கு போய் எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசை வந்து எதிர்த்து வந்து போராடுவாங்க. இது வழக்கமா வந்து இப்ப இல்லைங்க, நீங்க டேட்டாவை எடுத்து பாருங்க, காலங்காலமா இத்தனை வருஷமா விட்டுருவாங்க. ஆனா கடைசியில எலெக்ஷன் டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தி எதுனா ஒண்ணு பண்ணணுன்றதுக்காக வந்து இப்படி ஒரு போராட்டத்தை வந்து தொடக்கி வச்சிருக்காங்க. இதுக்காக பாத்தீங்கன்னா ஜி.கே. மணி, அதாவது பாமக சார்பாக ஜி.கே. மணி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தாவேகா கிட்ட போயிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வாங்க இன்விடேஷன் பண்ணி கொடுத்து எல்லாருக்கும் செங்கோட்டைன்னு, ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த் எல்லாத்தையும் ஒரு போட்டோ அப்படியே அழகா அப்படி எடுக்கிறாங்க. வீடியோ பாருங்க. அப்படி எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்துருங்கன்னு உடனே எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டு ஓகே சார் நாங்க வரோம், எங்க தலைவர்கிட்ட கேட்டு முடிவு பண்றோம் அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டு உடனே என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இதை பத்தி வந்து பேச்சு வைக்கிறாங்க. யார்கிட்ட எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லாம் தெரிஞ்ச, அதாவது இப்ப சாதாரண ஆள் இல்லைங்க, இவன் வந்து எல்லா இடத்துலயும் ஒரு பெரிய ஆளு, அப்படியே கரைச்சி குளிச்சவர் இவரு. யாருன்னு தெரியல உங்களுக்கு, அதாவது ஜீனியஸ், இஸ் a multi talented person, one and only ஆதவ் அர்ஜுனா. அவரை வந்து ஆக்சுவலா வந்து பேட்டி எடுக்கிறாங்க. சார் இந்த மாதிரி உங்களை அழைப்பு விட்டுருக்காங்களே போறீங்களா? இது கண்டிப்பா ஒரு நல்ல நோக்கத்தோட கூப்பிட்டுருக்காங்க, அதோட நாங்க போவோம், கண்டிப்பா வந்து நாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதி பேசிட்டு இருக்க திமுக வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேச மத்திய அரசு மேல குற்றச்சாட்டு சொல்றது வந்து இது ஒரு கண் துடைப்பு. இது கண்டிக்கத்தக்க திமுகவை கண்டிப்பா அதுக்கான எல்லா போராட்டத்திலையும் தமிழ் வெற்றி கழகம் முன்னெடுத்து ஏற்ற மாதிரியே திமுக அல்லாத கட்சிகளுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது. இதுல பாஜக கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல கலந்துக்க இல்ல, அதை பத்தி எனக்கு தெரியல. ஒரு நல்ல ஊக்கத்தோட நல்ல நோக்கத்துக்காக நமக்கு வந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க, அதை நம்ம வாங்கியிருக்கோம். தலைவரோட கலந்து வச்சு முடிவெடுப்போம். ஏன்பா ஆதவ அர்ஜுனா, உனக்கு என்ன தெரியும் சாதி வரி கணக்கெடுப்பு பத்தி? சும்மா இஷ்டத்துக்கு வந்து நீ பாட்டு பேசிட்டு போற. அதுவும் ஹைலைட்டான விஷயம் பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகையாளர் வந்து கேட்கிறாரு, சார் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீ வந்து எப்படி கணக்கெடுப்பு கலந்துட்டீங்களா அந்த போராட்டத்துல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் கண்டிப்பா கலந்துப்போம். இல்ல சார் பாஜகவும் கலந்துக்குது, இது ஒரு நல்ல நோக்கத்தோடு தாங்க இருக்குது அதெல்லாம் சொல்லிட்டு அது கலந்துக்கிற மாதிரி சொல்றாங்க. புரிதுங்களா? இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மொத்த டீம் இது பாத்தீங்கன்னா பிஜேபி, பாமக, அதிமுக மொத்த டீம் என்ன பண்றாங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஸ் போட்டு ஒண்ணு கூடுறாங்க. ஒண்ணு கூடி என்ன பண்றாங்கன்னா திமுகவை விமர்சிப்பாங்க. எதுல? இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிப்பாங்க. அதாவது மூளை இருக்கிறவன் யோசிப்பான். அதாவது ஏண்ட நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம கேட்டுட்டு இருக்கோம், மத்திய அரசு தான் கேட்கணும். மத்திய அரசு கிட்ட தான் அந்த பவர் இருக்கு, மாநில அரசு கிட்ட பவர் இல்ல. அவங்க கணக்கெடுப்பு எடுத்தாலும் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி பீகார்ல எடுத்திருக்காங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்க என்ன ஆச்சு? கேன்சல் பண்ணிட்டாங்க. கர்நாடகால எடுத்தாங்க, அங்கேயும் எடுத்தாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. எனக்கு புரியலையே. நான் கேட்கிறேன், எந்த மாநிலத்துல இப்ப வந்து எடுத்து வச்சு அதை வந்து மத்திய அரசு வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க, இது ஓகேன்னு கொடுத்துருக்காங்க?
என்னங்க இது மூலக்கட்டத்தனமா வந்து பேசிட்டு இருக்கீங்க. இப்ப எங்கேயாச்சும் சாதி வரி கணக்கெடுப்பு எடுத்து அதை வந்து ஓகே பண்ணிட்டாங்களா? இவ்வளவு சொல்ல முடியுமா? எந்த எந்த மாநிலத்துல அப்படி இருந்துச்சு? அது சொல்லுங்க பாக்கலாம். இது எந்த அளவுக்கு ஒரு முட்டாளா இருக்கிறாங்க பாருங்க. தற்கூரி, அந்த தற்கூரி கும்பல் மொத்தமா ஒன்னா கூடி என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. ஒன்னும் புரியலங்க. அது இவனுக்கு ஃபுல் நோக்கம் என்ன? சிம்பிள் விஷயம், வேற எதுவுமே இந்த சாதி வாரி கணக்கு எடுக்கணும் அது எடுக்கணும்லாம் கிடையாது. திமுக வந்து அழிக்கணும், இவனுக்கு வரணும், இவனுக்கு வந்து பாஜக கிட்ட வந்து தமிழ்நாட்டை தூக்கி கொடுக்கணும். இதுதான் இவங்களோட பிளான், தவிர வேற எந்த பிளானும் கிடையாது. இந்த ஆதவ அர்ஜுனாலாம் ஒரு ஆளுன்னு போயிட்டு நீங்க பத்திரிகையாளர்கள் எல்லாம் போயிட்டு அவரை போய் கேட்டு இருக்கிறீங்களே, எப்பா சரிப்பா நீங்க வந்து சாதி வரி கணக்கெடுப்பு போராட்டத்துல வந்து கலந்துக்கிறீங்க, உங்க விஜய் கலந்துக்க சொல்லுங்க. கலந்துக்கிட்டு இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு எவ்வளவு முக்கியன்றத ஒரு துண்டு சுட்டி இல்லாம வந்து மைக்கு பிடிச்சி பேச சொல்லு. அப்பா விஜய் விடுப்பா, உங்கள யாராச்சும் மைக்கு பிடிச்சி பேசுங்கப்பா. முடியுமா? திராணி இருக்கா? எதுவுமே கிடையாது. நீங்க எல்லாம் வந்து உக்காந்தீங்கன்னு தமிழ்நாடு அரசை வந்து எப்படியாச்சும் குறை சொல்லணும், எதுலையாச்சும் எதனா ஒண்ணு பேசணும். நைட்டு ஃபுல்லா யோசிப்பானுங்க போல, எதனா என்ன பிளான் போடலாம், இல்ல இந்த மாதிரி விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டு புதுசா வந்து பேசிட்டு இருக்கீங்க. ராஜா, நீ என்னதான் நின்று தலைக்கீழ் சரி, இல்ல வந்து தலைக்கீழ் நந்து போனாலும் சரி, ஒன்னும் இங்க புடுங்க கூட முடியாது. ஓப்பனா சொல்றேன், ஓப்பன் சேலஞ்சு. நீங்களால வந்து திமுக அரசை வந்து வீழ்த்தவே முடியாது. இது நீங்க என்ன வேணா, நீங்க மறைமுக கூட்டணி வேணா போடுங்க, எது வேணா போடுங்க, இதுல வேலைக்கே ஆகாது. நான் ஒரு சின்ன ஒரு உதாரணங்க, இது நல்ல விஷயம் சொல்லிட்டு நாங்க போயிட்டு போராட்டத்துல கலந்துக்க போறோம்னு சொல்றானுங்களே. இப்ப SIRல வந்து அனைத்து கட்சி கூட்டாங்களே, தாவேக்காக பார்த்தா இன்விடேஷன் வந்து நேரடியா போயிட்டு பூச்சி முருகன்ல இருந்து கொடுத்தாரு, கலந்துக்கிறீங்களா? அது கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? நாங்க திமுக வந்து நடத்துற கூட்டத்துல நாங்க கலந்துக்க மாட்டோம். ஏன் கலந்துக்க மாட்டீங்க? ஏன்னா பிஜேபி வந்து தலையில கொட்டும், அப்படிதானே? இதெல்லாம் அது மக்களாகிய நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாம் எப்பாற்பட்ட டுபாகூரு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது கூட இல்லைங்க, இது எல்லாத்துக்கும் நான் பொறுத்துப்பேன். செங்கோட்டையன் வந்து கிட்டத்தட்ட வந்து பல 50 வருஷமா வந்து கட்சியில இருக்கிறாரு. அவரு 9 MLA ஆனவரு. அவர் போயிட்டு இப்ப வார்த்தைக்கு வார்த்தை விஜய போயிட்டு தலைவர்ன்றாரு. எப்பா மிஸ்டர் செங்கோட்டையன் சார், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? அது கூட புரியாம ஒரு எப்படி இந்த அளவுக்கு மாறிட்டீங்க நீங்க? ஏன் இப்படி இந்த அளவுக்கு? அதாவது உங்களை நினைச்சா வந்து அழுவுறதா இல்ல சிரிக்கிறதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுல வர ஒரு நேற்று வர மாவட்ட செயலர் மீட்டிங்ல வர என்ன சொல்லுவீங்க பாத்தீங்கன்னா, அதிமுகல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தாவேகால வந்து சேர போறாங்க. தாவேகா பாத்தீங்கன்னா இன்னொரு அதிமுகவாக மாறப்போகுது. அப்ப தாவேகா இல்லையா? எனக்கு புரியல. அப்ப அதிமுக தொண்டர்கள்லாம் வந்து தாவேக்கால வந்து ஜாயின் பண்றாங்களா? இப்ப அதிமுகவினர் வந்து கொஞ்சம் சிந்திங்க. உங்க கட்சி வந்து எதை நோக்கி போகுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. நீங்க திராவிட கொள்கையை விட்டுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா RSS சித்தாந்தத்துக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க, டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க கட்சியை தூக்கி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பாதி குத்தாச்சு பிஜேபி கிட்ட. இன்னும் ஃபுல்லா கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஃபுல் செட்டிங் போட்டு உங்க கட்சியை டோட்டலாவே அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க இந்த எடப்பாடி பழனிசாமி. இதான் உண்மை. நீங்க தொண்டர்களாகிய நீங்க வந்து கொஞ்சம் உஷாராயிக்கோங்க. நான் திரும்ப ஏன் சொல்றேன்னா, நீங்க அதிமுக போடுற ஓட்டு ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அது பிஜேபிக்கு தான் கவுண்ட். அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்களே பாத்தீங்கன்னா டீப்பா யோசிச்சு பாருங்க, இங்க என்ன நடக்குது, என்னென்னலாம் பிரச்சனை போயிட்டு இருக்குன்றது நீங்க யோசிச்சு பாருங்க. அப்புறம் பார்த்தோன்னா தாவேகா சைட்ல இருந்து பார்த்தோன்னா சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதே போல பார்த்தோன்னா ஒன்றும் நடந்துட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா வந்து ஓரங்கட்டப்படுறாராம். ஏன்னா வந்து செங்கோட்டையன் கிட்ட போயிட்டு ஒரு ஐடியா கொடுக்குற பேர்ல வந்து ஏதோ சிரிப்புல தனமா வந்து லூஸ் தனமா வந்து பேசுன்னு சொல்றாங்களாம். செங்கோட்டையன் கடுப்பாயிட்டேங்க, இந்த மாதிரிலாம் தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்கானா, சொல்றது மட்டும் செய் ஒபேதி ஆடுன்னு சொல்லிட்டு போலியா. அதனால காண்டாயிட்டு வந்து ஆதவ அர்ஜுனா வந்து ஒதுக்கப்பட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட் தான். இருக்கிறதுலயே ஒன்னும் தெரியாத தற்கூறினா ஆதவ அர்ஜுனா தான். சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறது, இதுதான் ஒரு வேலையே. அங்கேயும் போயிட்டு என்ன பண்றாரு, நாங்க தான் அப்பே சொன்னோமே இது மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு. அதாவது புஷி ஆனந்தும் செங்கோட்டையன் தான் இப்ப ஈக்குவல் பொறுப்புல இருக்கிறாங்க. சோ வந்து அவங்கள வந்து இவங்க காலி பண்றதுக்காக, அதாவது உள்ள பூந்து ஏதாச்சும் ஒண்ணு நம்மளும் பேசணும், நம்மளும் பெரிய ஆளுன்றத காட்டுறதுக்காக வந்து ட்ரை பண்ணிருக்கா போல. செங்கோட்டையன் வந்து மூஞ்சை காமிச்சு விட்டுதான் வந்து சொல்றாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது இல்லை. அதாவது இப்பெல்லாம் முன்னாடி வந்து நிக்கிறது, முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி நிப்பாரு பாத்தீங்களா, இப்பெல்லாம் நிக்கிறதுலாம் இல்ல. தனியா ஓரம் பண்ணி நின்றுக்குன்னு ரொம்ப ஹைட்டா எட்டி பாத்துக்குன்னு இப்படிதான் வந்து சுத்திட்டு இருக்காரு. இது கரெக்டான ஒரு முடிவு தான் எடுத்துட்டு இருக்கீங்க. தாவேக்கா பொறுத்த வரைக்கும் இந்த ஆளை வந்து ஓரம் கட்டுற வரைக்கும் உங்க கட்சி உருப்படவே உருப்படாது. அது போக பாத்தீங்கன்னா நம்ம CTR நிர்மல்குமார் இருக்காரு பாத்தீங்களா,
முன்னாள் பாஜக, முன்னாள் அதிமுக எல்லா கட்சியிலிருந்து வந்தவர் தான் சிடிஆர் நிர்மல்குமார். அவர் வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, திருப்பரங்குன்ற இஷ்யூ பத்தி ஏன் வந்து விஜய் வாயை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இல்லங்க அது திமுக வந்து சட்டம் கோர்ட்ல இருக்குது, இவங்க திடீர்னு வந்து சாயங்காலம் வந்து போலீஸ் எல்லாம் வச்சு இது பண்றாங்க. என்ன கேட்டாங்க, திருப்பரங்குன்ற இஷ்யூல வந்து ஏன் விஜய் வாயை திறக்கல? திறக்கணுமா வேணாமா? நீங்க சமூக நீதிக்காக போராடுறவங்க, எதுக்காக வந்து திமுக அரசு வந்து மேல வந்து ஏத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க தீபம்? அந்த இடத்துல ஏன் திடீர்னு வந்து எப்பவுமே ஏத்துறது ஏத்தாம எதுக்கு மசூதி பக்கத்துல போய் ஏத்தணும்ன்ற அவசியம் என்ன? அங்க ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்க போகுது, அதுக்காக தான் தடுத்தாங்க. நீங்க சொல்றதானே ஒரு வார்த்தை, அது கேட்டதுக்கு சொல்லிட்டு போ, ஆமாங்க நாங்க எங்களுக்கு இதுல வந்து உடன்பாடு இல்ல, நாங்க வந்து பிஜேபி சப்போர்ட்னு சொல்லிட்டு தைரியமா சொல்லிட்டு போ. ஸ்டாண்ட எடுக்க ஏன் பயந்துட்டு இருக்க? நீ என்னதான் வேஷம் போட்டாலும் சிடிஆர் நிர்மல்குமார் உங்க ஃபுல் இந்த தற்கூரி கூட்டம், நீங்க எல்லாமே யாருன்றது மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இல்ல ஒரு விஷயம் அதுல கோர்ட்ல பெண்டிங் இருக்கு, கோர்ட்ல ஆன உத்தரவுகள் பெண்டிங் இருக்கு முதலாவதாக. அடுத்ததாக இது திமுக வந்து ஒரு வாரமா ஆர்டர் போட்டு 3 நாட்களாக திமுக வந்து ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க? வெயிட் பண்ணி ஒரு தரப்புல இருந்து கூட்டங்கள் அதிகமாகுது, எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட வரைக்கும் அது 6 மணி வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணாங்கன்னு தான் தெரியல. விஷயம் கிடையாது இல்ல இதுல நீதிமன்றம் 3 நாட்கள்ல அவங்க வந்து நீதிமன்றத்துல 3 நாட்கள் ஆணை பிறப்பிக்கப்படும் வச்சிருக்கு. நிறைய இடத்துல நீதிமன்றங்கள் மீது நாங்கள் எப்பயுமே வந்து நீதிமன்றத்துல பெண்டிங் இருக்கப்போ இதை வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் நினைச்சோம். ஆனால் இப்பவும் இதில் நீதிமன்றத்தில் இன்னும் பெண்டிங் இருக்கு, வரட்டும் அப்புறம் பேசிக்கலாம். அவ்வளவுதான். நீங்க வந்து இன்னமும் வந்து பில்டப் கொடுத்துக்கின்னு ஐயோ நாங்க வந்து புது மாற்று அரசியல் கொண்டு வர போறோம் சொல்ல முடியாது. நீ இதுக்கப்புறம் மாற்று அரசியல் பேசவே கூடாது. ஏன்னா எப்படி வந்து விஜய் மாற்று ஃபுல்லா நீங்க ஊழல் பண்ணி மாட்டவனுங்க, உங்களெல்லாம் மொத்தமா வந்து ஃபுல்லா மக்கள் பணத்தை கொள்ள அடிச்சவனுங்க. நீங்களாம் வந்து எப்படி வந்து விஜய் கூட சேர்ந்து வந்து மாற்று அரசியல் ஊழல் இல்லாத அரசியல் கொடுப்பீங்க? எப்படி செங்கோட்டையன் நல்லவரா? அவர் மேல எந்த குற்றச்சாட்டுமே இல்லையா? அவர் வச்சு நீ என்ன பண்ணுவீங்க? நீங்க புரியலையே. உங்களை வச்சு என்ன பண்ணுவாங்க? நீங்களே 1008 குற்றச்சாட்டுல மாட்டிட்டு இருக்கீங்க. நீங்களா எப்படி சார்? எப்படி நீங்க மாற்று அரசியல் நீங்க பண்ணுவீங்க? உங்க விஜயே பார்த்தீங்கன்னா ஊழல்ல மாட்டின்றவர் தான். நான் சொல்றேன், நான் ப்ரூஃப் போட்டாது நான் சொல்றேன், விஜய் மேல ஊழல் இருக்கு. பிளாக் மணி ஒயிட் மணி எல்லாம் உங்க கதையெல்லாம் தெரியும். கோர்ட்ல மாட்டிக்கினாரு இன்கம் டாக்ஸ் கட்டாம. அது பேர் என்ன? அது பேர் ஊழல் தானே. அது மாட்டினாரா இல்லையா? அப்புறம் என்ன பின்ன நல்லா அப்படியே என்னது என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே கரைப்படியாத கையடா. சினிமாலே ஊழல், இன்னும் அரசியல்ல தப்பி தவறி சார் கனவுல ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா கூட யோசிச்சு பாருங்களேன், ஒரு நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. அவன் கட்சிக்காரங்க எப்படி இருப்பானுங்கன்றது பாருங்க. நினைச்சு பார்க்கவே நம்மளுக்கு வந்து பயமா இருக்கு. ஏதாச்சும் நீங்க வந்து விஜய் ஏதாவது சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான் கையை பிடிச்சி கச்சிருவானுங்க. அதாவது அவங்களாம் வந்துட்டாங்க. நம்ம எப்படி போனோம்னா ஃபுல்லா கவர் பண்ணிக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் எல்லா ப்ரூஃபும் போட்டு கவர் பண்ணி ஒரு கண்ணு மட்டும் தெரியுற மாதிரி தான் நம்ம சுத்திட்டு இருக்கோம் வெளியே. இல்லைன்னா அவதான் இவனுங்க ஐயோ என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியாது. அவர் பார்த்து முதலமைச்சர் ஆயிட்டு உக்காந்துட்டு அங்க போயிட்டு பஞ்ச் டைலாக் பேசணும் உட்காந்துட்டு இருப்பாரு. இது மட்டும்தான் எங்களுக்கு விஜய்க்கு தெரியும். ஆனா இன்னமும் பாருங்க, கேட்டா விஜய் வந்து ஒரு மாற்று சக்தி, மாற்று அரசியல், அவர் தான் வரணும். இந்த பத்திரிகையாளர்லாம் நீங்க போயிட்டு விஜய் அந்த கும்பல் கிட்ட கேக்குறீங்க பாத்தீங்களா, விஜய் தான் சீஃப் மினிஸ்டர் அவர் சொல்றாங்க பாத்தீங்களா, நீங்க ஒரே வார்த்தை அவங்களை கேளுங்க, எதனால அவர் வரணும், அவர் உங்களுக்கு என்ன பண்ணாரு, இது வரைக்கும் என்ன பண்ணாருன்றது நீங்க கேளுங்க. கேட்டு புரிய வைங்க. அவங்க சொல்ற அடுத்த டைலாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை நாள் இவங்க தான் ஆண்டாங்க, இவங்க புதுசா ஆள்ட்டுமே மாற்று அரசு வரட்டுமே கேட்பாங்க. அப்ப நீங்க திருப்பி கேளுங்க, ஏன் இப்ப இந்த அரசு வந்து சரியில்லையா, இது என்ன சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. கேட்டா ஊழல் என்ன ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஆனா அப்படிலாம் நீங்க கேட்க மாட்டீங்க. விஜயை வந்து ப்ரமோட் பண்ணணும், உலகத்திலே வச்சுங்களேன், உலக வரலாற்றிலேயே ஒரு பாட்டு இட்டானா எது நீங்க போடுவாங்க, அதாவது பாத்தீங்கன்னா டிவில சும்மா போடுவாங்க, சன் மியூசிக் அந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ்லயும் சரி, அந்த எஃப்எம்லயும் சரி போடுவாங்க. ஆனா வந்து நியூஸ் சேனல்ல வந்து அந்த விஜயுடைய பாடல்கள் கட்சி பாடல்களை வந்து போட்டு 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 இது பிரபலம் பண்றாங்க. இது என்ன நடக்குமா, ஒரு நியூஸ் சேனல்ல அந்த பாட்டை போட்டு போட்டு காட்டுறாங்கன்னா அப்ப பாருங்க, அப்ப இந்த மீடியாக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த மீடியாக்கள் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி சார்பாவே கிடையாது, எந்த சார்பும் கிடையாது. ஆளுங்கட்சியில பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மீடியா மூலியமா யாரும் கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. விஜய் வந்தாருன்னா அந்த ப்ரோக்ராம் காலையில 11 மணிக்கு வராருன்னா காலையில 6 மணிக்கு அந்த பாட்டை ஆன் பண்ணி விட்டுருவானுங்க. பாலிமர்லயும் அது புதிய தலைமுறை எல்லா சேனல்லையும் போட்டு விட்டுருவானுங்க.
டன் 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 மியூசிக்கை போட்டு விட்டு அந்த அதை தொடர்ந்து அது நம்ம சின்னதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கேசட் திருப்பி திருப்பி போடும் பாத்தீங்களா, 5 பாட்டு முடிஞ்சது திருப்பி மாத்தி போடும். அந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பாட்டுல இருந்து அந்த கொள்கை பாட்டு, இந்த பாட்டு, உங்கள் விஜய் நான் வரேன், இதேதான் காலி போட்டு 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 மென்டல் ஆகுறாங்க எல்லாருமே. இந்த மீடியாக்கள் வந்து இது பண்றதை விட்டு பண்ற தப்புகளை வந்து தைரியம் வெளிச்சம் போட்டு காட்டுங்க. ஏன்னா இதுதான் அழிவின் ஆரம்பம். தாவேக்கா வந்து ஆட்சி அமைத்தால் தமிழ்நாடு எங்க போகுன்றது நீங்க கொஞ்சம் சிந்திங்க. முடிஞ்சு போச்சுங்க, தமிழ்நாடு அவ்வளவுதான். 41 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு இப்ப கூட வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மேல வந்து பழி போடுறாங்க. இதுல எந்த இதுல நியாயம்? இது கேட்ட செந்தில் பாலாஜி தான் குற்றம் பண்ணிட்டாரு, அடி பண்ணிட்டாரு. செந்தில் பாலாஜி இல்லைன்னா 41 பேர் இல்ல, அவர் வராம 61 பேர் மேல இறந்திருப்பாங்க. ஏன்னா விட்டு ஓடுனீங்களே ரன்னிங் ரேஸ்ல, எவன் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போறான்னு சொல்லிட்டு. அதாவது அந்த கூட்டத்துல நிர்வாகிகள்லாம் வந்து எப்படி ஒண்ணாங்களா, யாரு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போறான்னு சொல்லிட்டு போட்டியாங்க. ஆனா விஜய் ஜெயிச்சிட்டாரு, அவர் தனி விமானத்துல போயிட்டு. மத்தவங்களாம் கூட பயங்கர ஃபாஸ்ட். லைலா மணிலாம் வந்து 100 மீட்டர் ரேஸ்ல ஓடுறாப்புலையா. ஆள் வர கொஞ்சம் ஹைட்டா இருப்பா முடியா, நல்லா உள்ள பூந்து நைசாடி பூந்து ஓடி போயிட்டாரு. ஆத வரிச்சு நான் கேட்டா நான் வந்து பார்டர்ல இருந்தேன். என்ன பார்டர்ல இருந்து என்ன பண்ண போறீங்க சார்? உங்களெல்லாம் நினைச்சா சிரிப்பா வருது. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த வழக்குல இருந்து நீங்க தப்பவே முடியாது. இப்போ நடந்துட்டு இருக்கு, கேஸ் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்ண பாவத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்து பாய்ச்சல் தேடுவீங்க. இப்ப பாத்தீங்கன்னா வரக்கூடிய 16ஆம் தேதி தான் வந்து ஈரோட்ல வந்து விஜயோடைய அடுத்த மீட்டிங், அதாவது மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி வந்து ஒன்று பண்றதா சொன்னாங்க. பதில மாநாடு மாரி கூட்டம் மாதிரி மாநாடா பொதுக்கூட்டமா அது என்ன இளவுனே தெரியல. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு என்ன பண்றான்னு எதுக்கு பண்றான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. அது 16ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த 16ஆம் தேதி வந்து கேன்சல் ஆச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல கேட்டிருந்தாங்க, அதாவது 7 ஏக்கர் இடம் தான் இருக்கு, இது வேலைக்கு ஆகும் சார், நீங்க வந்து எப்படி இருந்தாலும் நீங்க 10,000 பேர் சொல்லிட்டு நீங்க 25,000 பேருக்கு ஆளுங்களை கூட்டு வந்துருவீங்க, இது வந்து வேலைக்கு ஆகாது, அதனால வந்து நீங்க ஒரு பெரிய இடமா எடுங்க, விஜயமங்கலம் என்ற ஒரு இடத்துல வந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி ஓகே சார் விஜயமங்கலத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே 10 ஏக்கர் இடம் நல்லா இருக்கும், நீங்க வந்து கரெக்டா உங்களுக்கு ஸ்பேசியஸா இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும், நீங்க பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்லியாச்சு. ஒன்னு செங்கோட்டையன்னு கேக்குறாங்க, என்ன சார் உங்களை வந்து தடுத்துட்டாங்களா, இந்த மாதிரி வந்து போலீஸ் வந்து நடத்த விடாம பண்றாங்களான்னு கேட்டதுக்கு அவரும் டீசெண்டா சொல்லிட்டாரு, அப்படிலாம் எந்த இது பிரச்சனையும் இல்லைங்க, இந்த மாதிரி நிபந்தனைகள் கொடுத்திருந்தாங்க, அந்த நிபந்தனைகளை பூர்த்தி பண்ணணும், அதுக்காக எங்களுக்கு தான் காலம் அவகாசம் தேவைப்படுது, அதனாலதான் அந்த ஒரே காரணத்துக்காக தான் நாங்க 18ஆம் தேதி வைக்கிறோம்னு சொல்லிட்டு யார் சொன்னா, நாங்க சொல்ல, செங்கோட்டைன்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பாருங்க. இந்த நிகழ்ச்சி அரசு அலுவலர்கள் கேட்டதை போல பல்வேறு பணிகளை நாங்கள் நிறைவேற்றி தருவதற்கு அந்த நடவடிக்கையின் காரணமாக என்னென்ன ஆலோசனை சொல்கிறார்களோ அந்த ஆலோசனை ஏற்று பணிகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வருவதற்கு நாங்கள் அவர்கள் அத்தனை பேரின் அன்போடு அரவணைத்து செல்வதற்கு. சோ இதை நீங்க பாத்துட்டீங்க. ஆனா வந்து நேத்து முந்தா நேத்துல பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால தமிழ்நாட்டுல என்ன நீங்க தடுக்கிறீங்களா, எத்தனை நாள் நீங்க அராஜகம் பண்றீங்க, இன்னும் ஒரு 3 மாசம் தானே எங்க தளபதியை வந்து வரவிடாம ட்ரை பண்றீங்களான்னு சொல்லிட்டு திமுக அரசு மேல பயங்கரமா பழி சுமத்திருந்தாங்க. இப்ப இவர் சொல்லியிருக்காருல, இதுக்கு பதில் சொல்லுங்கடா, தற்கூலிங்களா? ஏன்னா போலீஸ் ஏன்டா தடுக்கணும்? ஏன்னா நீங்க பண்ற சேஷ்டைகள் அப்படி, நீங்க வந்து நீங்க மாற்றி செத்து போன கூட பரவாயில்ல, பப்ளிக்க டிஸ்டர்பன்ஸ் பண்றீங்க, டார்ச்சர் பண்றீங்க, எவ்வளவு தலையில் நடக்க மாட்டீங்க, மரத்துல எகிரி வச்சு ஓடுறீங்க, குறைங்க மாதிரி, எப்படி என்ன பண்றது? நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு காவல்துறை வந்து இவங்க மேல அதாவது எந்த தவறு நடந்தாலும் அந்த வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து ஆர்கனைசரோ செங்கோட்டையன் தான் வந்து பண்ணியிருக்காரு, அவர் மேலே கேஸ் போடுங்க, யாரெல்லாம் முதன்மையா இருக்கிறாங்களோ எல்லாரும் மேலே கேஸை போட்டு விட்டுருங்க. ஏன்னா இந்த வாட்டி வந்து விடவே கூடாது, ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது எந்த உலகத்திலேயாவது இந்த அளவுக்கு கன்றாவித்தனமான மீட்டிங் பொதுக்கூட்டம் நடந்து பாத்துக்கிறீங்களா? நீங்க எங்கேயுமே அப்படி நடக்காது, இந்த ஊர் உலகத்திலும் நடக்காது. இவங்க மீட்டிங்ல மட்டும்தான் வந்து ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்கும், பிரச்சனைகள் நடக்கும், எதனா ஒண்ணு வந்து சேரும். அப்படி இருக்கிறவங்க காவல்துறை எப்படி இப்படி நடக்க முடியும்? கட்டுப்பாடும் நடக்க முடியும். உங்களை போன வாட்டி லூஸ்ல விட்டாங்க பாரு, சரி போனா போது, அது பர்மிஷன் கொடுத்தாலும் ரோட் ஷோ பண்ணாரு பாருங்க. என்னடா தமிழ்நாடு காவல்துறை நாங்க பேசுகிறோம் சொல்லிட்டு இதை வச்சு அரசியல் பண்ணணும், எங்களை வந்து விட மாட்டாங்க, அந்த மாதிரி அரசியல் பண்ண நோக்கத்தோட இவர் வந்து வேணுட்டு பாத்தீங்கன்னா ரோட் ஷோ பண்ணாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி வந்து பண்றவங்க இவங்க. அதனால வந்து எந்த டைமிங் சொல்றீங்க, பஸ் வந்து கரெக்டா இன்னைக்கு 18ஆம் தேதினா 17 நைட் வந்துடணும்.
அதாவது டைம் சொல்லிக்கிறாங்க 11ல இருந்து 1 மணிக்குள்ள வந்து விஜய் வந்து பேசி முடிச்சுட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு டைமும் சொல்லியாச்சு. சோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் டைம்ல வந்து சொல்லி ஸ்ட்ரிக்டா போடுங்க. இந்த 1 மணியை தாண்டிச்சுன்னா அங்க ஒர்த்தனே விட கூடாது. நீங்க இந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க. ஏன்னா வந்து ஸ்கூல் பசங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அடங்காதுங்க. சும்மா ஓடி 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 கேட்காது, விளையாடிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இவனுங்க. ஒரு அரசியல் அது கட்டுப்பாடு இல்ல, ஒரு அரசியல் அறிவு இல்ல, அது எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் இவங்க வந்து சினிமா தியேட்டரா நினைச்சிட்டு இருக்காங்க தவிர ஒரு பொதுக்கூட்டமா ஒரு தலைவர் என்னென்ன சொல்றான் அது கேட்கறதுக்கு வேணும் வரல. இன்னும் சினிமா மட்டும் பார்த்து வந்தவங்க இவனுங்க. அதனால வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து வருகிற 18ஆம் தேதி வந்து ஸ்ட்ரிக்டா இவங்க மேல வந்து ஆக்ஷன் எடுங்க. எந்த தவறு இருந்தாலும் ஒருத்தரோட பாவம் பரிதாபம் தயவு செய்து பார்க்காதீங்க. நீங்க பாவம் பரிதாபம் பார்த்துதான் இந்த மாதிரியான அவப்பெயர்கள் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து முதலமைச்சர் விமர்சிக்கிறானுங்க, தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை இழிவுபடுத்துறானுங்க. ஒரு பொது மேடையில ஒரு தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழ்நாட்டோட பெருமை வந்து காவல்துறைங்க. தமிழ்நாடு புதுச்சேரி கூட கம்பேர் பண்ணி இழிவுபடுத்துறாரு எங்க பாண்டிச்சேரியில போயிட்டு. அது எவ்வளவு ஒரு அது யாராச்சும் பண்ணுவாங்களா அப்படி? தமிழ்நாடு போலீஸ் மாதிரி எவனுமே கிடையாது. நான் இப்ப கூட சொல்றேன், தமிழ்நாடு போலீஸ் மாதிரி எவனும் இருக்க முடியாது. நான் ஓப்பனா சொல்றேங்க. இந்த அளவுக்கு நிம்மதியா நம்ம வெளியே போய் சுத்துறேன் காரணம் தமிழ்நாடு போலீஸ் தான். கண்டுபிடிக்க முடியாத கேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அசால்ட்டா ஒரு புதுச்சேரியில போயிட்டு தமிழ்நாடு போலீஸை இழிவுபடுத்திருக்காரு. உலகத்திலே 2வது இடம் பிடித்த நம் பெருமைங்க. உலகத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்காட்லாந்து, 2வது தமிழ்நாடு போலீஸ் பேர் வாங்குது. எப்படி வாங்குச்சு நினைக்கிறீங்க? அதெல்லாம் வந்து சிந்திக்கணும். விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. சும்மா அதாவது திமுக விமர்சிக்கிறதுக்காக தமிழ்நாடு காவல்துறையும் தவறா பேசிட்டு இருக்காரு. மனசாட்சி இல்லாதவங்க அப்படிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து இதெல்லாம் தள்ளி விட்டுருங்க தயவு செய்து. வந்து நம்மளாம் தான் கொஞ்சம் உஷாரா இருக்கும் இவங்க கிட்ட. அதாவது நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க பாருங்க, இவங்க எல்லாமே பிஜேபியும் RSS சித்தாந்தத்தை நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்காங்க தவிர வந்து வேற எதுக்கும் போல. தமிழ்நாடு மக்களே நம்ம உஷாராக இருக்க வேண்டியது நம்ம கடமை. எப்படி வந்து பாமக பாத்தீங்கன்னா சாதி கணக்கெடுப்பு போராட்டம் நடத்துறாங்களோ அதே போல பாத்தீங்கன்னா நம்ம தாவேக்கனருக்கு பாத்தீங்கன்னா மதுபான கடைகளை மூடுங்க போராட்டம். அதாவது இவனுக்கெல்லாம் வந்து எப்பாற்படவனா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்ப தெரிஞ்சுக்கோங்க. கடந்த இப்ப 4 வருஷமா அவங்க கம்முன்னு இருந்தாருங்க. கரெக்டா எலெக்ஷன் டைம் வந்து கரெக்டா இப்ப போராட்டம் நடத்துறாங்க. அதாவது ஒரு பிரைவேட் பார் ஒண்ணு இருக்கு, அதை மூடணும்னு சொல்லிட்டு அதாவது இவனுக்கு என்ன பண்றான்னு இவனுங்களே போயிட்டு பிரச்சனை பண்ணி ஒரு ஏதாச்சும் ஒண்ணு இது பண்ணல, ஒரு இடத்துல ஒரு போராட்டம் பண்ண சொல்லி அவங்க தலைவர் சொல்லியிருப்பார் போல, இல்ல அந்த ஆதவ அர்ஜுன் சொல்லிருப்பா போல. அதனால வந்து போராட்டம் மக்களுக்காக நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. ஏன் போயிட்டு புதுச்சேரியில போயிட்டு மூடுறது தானே? புதுச்சேரியில மூடுங்க. புதுச்சேரியில இருக்கிற மக்கள் தானே, அவங்களும் குடிச்சு கெட்டு போறாங்க, சீரழிஞ்சு போறாங்க, ஏகப்பட்ட கொள்ளைகள் நடந்துட்டு இருக்கு. போய் புதுச்சேரியில போய் மூடுங்க. போய் போனார்ல போயிட்டு அதாவது புதுச்சேரியில என்ன ஃபேமஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசினார்ல, கோயிலுங்களை பத்தி எல்லாம் பேசுறது தானே. மதுக்கடைகளை வந்து ஃபேமஸ், அது வந்து இங்க இருக்கக்கூடாது, நான் மூடுவேன் அப்படின்னு சொல்றது தானே. சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட அரசியலே தெரியும்ல. இவங்க ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் நடத்தக்கூடாது, பிரைவேட் நடத்தணும். ஏன்னா இவங்க பிசினஸ் பண்றதுக்கு. இவங்கெல்லாம் வந்து எப்பாற்பட்ட, அதாவது நீங்க தம்பிகளா நீங்க என்னதான் போராட்டம் பண்ணாலும் சரி, இப்ப பாரு சரக்கு போட்டுதான் போறீங்க வீட்டுக்கு. அங்க இருக்க போராடினவனும் குடிக்க மாட்டீங்களா நீங்களா? சத்தியம் பண்ணுங்க. பார்த்தோமே நீங்க எங்கெங்கெல்லாம் மாடா நடத்துறீங்களோ அந்த சுத்தி வட்டாரங்கள வைன் ஷாப் எல்லாமே யாரும் அதாவது பாத்தீங்கன்னா ஹையஸ்ட், அதாவது அதிகமா வித்துருக்காங்க. தீபாவளியில பாத்தீங்க, தீபாவளி பொங்கல் அப்பெல்லாம் வந்து அதிகமா சேல்ஸ் ஆகும். பாத்தீங்கன்னா இவங்க மாநாடு நடத்தினாலே அந்த சுத்தி வட்டாரத்துல இருக்கிற வைன் ஷாப்ல பயங்கர கலெக்ஷனு. ஆனா இவங்க என்ன பண்ணுவானுங்க, இவங்க தான் போராட்டம் நடத்துவானுங்க. இவங்கெல்லாம் வந்து மக்கள்லாம் அடி முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? தற்கூரி பசங்களா? போயிட்டு என்ன தேவை, இப்ப இந்த எலெக்ஷனுக்கு என்ன பண்ணணும், மக்களை சந்திங்க. இந்த SIR ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டாங்களா போய் கேளுங்க. போயிட்டு வீடு போய் பிரச்சாரம் பண்ணுங்கடா. இன்னமும் வந்து முட்டாள்தனமா வந்து எவனோ பேச்சை கேட்டு வந்து இந்த மாதிரி போராட்டன்ற பேர்ல வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கடா. தற்கூரி பசங்களா? தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர். கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்டு
வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை செக் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.